அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த நல்ல நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு என் தேவன் எங்களை எழுப்பினீர். நன்றி ஐயா. இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த நாளின் ஜீவிதம் உமக்கு பிரியமாக இருக்க என் தேவன் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் நீர் எங்களை ஏற்று எங்களை ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த நாளை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எங்களோடு இரும். கேட்கிற சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு தேவ சத்தியத்திலிருந்து நாம் பின்னால் திரும்பி பார்ப்பது நமக்கு நல்லதாக தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை நீ செய்வதற்கு முற்படும்போது அந்த காரியத்திற்கு செய்வதற்கு முன்பு அதற்கேற்ற பலன் அல்லது தேவைப்படுகிற பொருளாதாரம் அல்லது நமக்கு என்ன உடைமைகள் தேவைப்படுகிறதோ அவைகள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தம் இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு பணிகளிலும் அந்த பணி துவக்கப்பட்ட பின்பு அதை பாதியிலே இயலாமையினால் விட்டு திரும்பி போவது நல்ல குணம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 62வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் காரியத்தின் துவக்கத்தில் ஆயத்தம் இல்லாமல் அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் பின்னிட்டு பாதி வழியிலே போய்விட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9:62 சொல்லுகிறது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் உகந்தவன் அல்ல. உழுவதற்கு ஆசை, ஆனால் அந்த உழவு முழுவதும் என்னால் நிறைவாக்க முடியுமா அல்லது அதில் உள்ள அந்த நிலத்தில் உள்ள சிறு சிறு பூச்சிகள், சில நேரங்களில் பாம்புகள் கூட வரலாம் உழுகும்போது, அதனால் நமக்கு ஏதாவது தீங்கு உண்டாகுமா? ஐயோ, இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதே உழுவது என்று பாதியில் விட்டு வர முடியுமா? அப்படி விட்டு வந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். நிலத்தின் மேல் நாம் எவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும்? பூமி என்பது நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆதாயத்திற்கென்று, நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த பூமி, அது விளைநிலம். அந்த விளைநிலத்தில் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நம்முடைய முயற்சி, ஆண்டவருடைய கிருபை நம்மை வழி நடத்துமே தவிர அது இயலவில்லை, முடியவில்லை என்று பின்னிட்டு போவது
தேவனுடைய சமூகத்திற்கு உகந்தது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நிலத்தில் நீங்கள் விதைக்கும் போது களைகளும் வரும். நீங்கள் நல்ல விதைகளை விதைத்தாலும் களைகளும் வரும். அதே போல இந்த லோகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், பழகக்கூடிய நபர்கள், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற பிள்ளைகள், சிலர் நல்லவர்களாகவும் சிலர் நமக்கு விரோதமானவர்களாகவும் காணப்படுவார்கள். அதற்காக வாழ்க்கையை விட்டு அந்த இடத்தை விட்டு நாம் செல்ல முடியுமா என்றால் கூடாது. அது நமக்கு பின்னடைவை உருவாக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகத்திலே 19வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் லோத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் பார்த்து, நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு போய்விடுங்கள், இதை நான் அழிக்கப் போகிறேன். ஆனாலும் நீங்கள் போகும்போது இந்த பட்டணத்தை பின்னிட்டு பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்களும் அந்த பட்டணத்தின் அழிவை பார்க்காமல் பின்னிட்டு போகிறார்கள். கொஞ்ச தூரம் கடந்ததற்கு பின்பு லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்தால் அவள் உப்பு தூணானாள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல்லை ஏற்று நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சில நேரங்களில் நாம் உலக ஆசைகளை வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னால் அதை வெறுத்துதான் ஆக வேண்டும். அதன்படி நீங்கள் நடக்க வேண்டாம் என்று சொன்னாலும் நடந்துதான் ஆக வேண்டும். இல்லை, இதனால் என்ன நஷ்டம் என்று நினைத்து நாம் அந்த பழைய தீய குணங்களுக்கு நாம் திரும்பினால் அது நமக்கு கெட்ட விளைவுகளை கொடுக்கும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்னிட்டு பார்க்காதே. குணமானாலும் சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை, அந்த குணம் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ பின்னிட்டு பார்க்காதே என்று சொல்லுகிறார். லூக்கா பக்தன் மிக தெளிவாக சொல்லும்போது லூக்கா 17:32 சொல்லுகிறது, நீங்கள் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். நான் சொன்னேன் பின்னிட்டு பாராதே என்று. ஆனால் அவள் பின்னிட்டு பார்த்தபடியால் அவள் உப்பு தூணாக மாறிவிட்டாள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தின் துவக்கத்திலே நாம் ஈடுபடும் போது எதை ஆண்டவர் வேண்டாம் என்று வெறுக்கிறாரோ, இதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ, அதை நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். எப்படி என்றால், எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானேயாகில் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாய் இராது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பின்னிட்டு பாராதே என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்கை கேட்காத அந்த லோத்தின் மனைவி உப்பு தூணானாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கும் அந்த நினைவிடம் இந்த லோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி நாம் பார்க்க முடிகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆகாயின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது ஆகாய் 2வது அதிகாரத்திலே
அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த லோகத்தின் குணங்கள் நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதோ அந்த அளவு இந்த லோகத்தின் குணங்கள் நமக்கு நல்லவைகளாக, முடிவு நல்லவைகளாக இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் உலகத்தின் ஆசை இந்த லோக மக்களாகிய நம்மை எந்த அளவுக்கு தேற்றுகிறது என்பதை நாம் சற்று உணர வேண்டும். அங்கு அவர் சொல்லுகிறார், ஆகாய் 2:8, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருந்தாலும் அந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு என்ன ஒரு அனுகூலத்தை நாம் காண்பிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் தேவனுடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டதாய் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சொந்த நினைவுகளுக்கு, நம்முடைய சொந்த பலன்களுக்கு அந்த இடத்தில் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வானுக்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்லுகிறார். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகம் என்னை விட்டு பிரிய போகிறது என்று சொல்லுகிறார். அவர் தம்முடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது அதை கூட சீசர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சம்பவம் நடக்கும் என்று அவர் சொல்லவில்லை, அதை கூட அவர்கள் நம்பவில்லை. அதே 2 தீமோத்தேயு 4:10 சொல்லுகிறது, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் பாதையில் நமக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான அந்த மகிமைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கும்போது அந்த அழைப்பு வேண்டாம், அந்த அழைப்பை உதாசீனத்தோடு நாம் செய்வோம் என்றால் அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு ஊழியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஊழியத்தின் பாதையிலே நாம் சில சங்கடங்களுக்கு மத்தியில் தான் ஊழியம் நிறைவேறும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் சில சம்பவங்களை, சில வருத்தங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு வருத்தம் வேண்டாம், அப்படிப்பட்ட வருத்தம் எனக்கு தேவையில்லை, நான் இருந்த நிலையிலே இருந்து விடுகிறேன் என்று பின்னிட்டு போனாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு வேதத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அது நமக்கு பாரமாக தோன்றினாலும் அதை விட்டு விலகினால் அது நமக்கு நல்ல ஈவை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஊழியத்திலே அழைக்கப்பட்டு இருக்கிறோம், விசுவாச பாதைகளை செல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நிலையில் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து செல்வது பின்னிட்டு போவதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே பேதுரு பக்தன் சொல்லும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே திரும்பும் என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்லுகிறார். நாயினுடைய குணம் என்ன? தனக்குள் இருந்து வெளிவருவதை அது தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. கழுதையினுடைய குணம் என்ன? அது எவ்வளவுதான் அதற்கு நாம் நன்மை செய்ய நினைத்தாலும், நல்ல தண்ணீரிலே அதுக்கு ஸ்நானம் செய்வித்தாலும், அது மீண்டும் அதனுடைய குணம் அந்த புழுதியிலே சேற்றிலே புரண்டு செல்லும். பன்றியினுடைய குணம் அப்படி. கழுதையும் எப்படித்தான் நாம் குளிப்பாட்டினாலும் அது புழுதியிலே போய் தன்னுடைய உடம்பை அங்கு சற்று சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்கும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குணங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நமக்கு பின்னடைவை உருவாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லும்போது, இந்த நிலையிலே நாம் தேவனுக்கு எப்படி நம்மை பூரணமாக ஒப்புக் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைய மாட்டான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பாவங்களை நாம் அறிக்கையிடுகிறோம், விட்டுவிடுகிறோமா என்ற ஒரு கேள்வி வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு முன்வைக்கிறார். நீதிமொழிகள் 26:11 சொல்லுகிறது, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன? சற்று யோசிப்போம். ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னார். திரும்பாதே, பின்னிட்டு பாராதே, முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் என்று தமிழில் பழமொழி உண்டு. ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். காரியத்தை துவக்குவோம் என்றால் அதில் அநேக இயலாமைகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அதை சந்திப்பதற்கு வேண்டிய பலத்தை நம் தேவன் நமக்கு கொடுப்பார். இது முடியவில்லையே, இது என்னால் முடியாது என்று பாதி வழியிலே விட்டுவிட்டு திரும்புகிறவன் ஆண்டவருக்கு பிரியமற்றவன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு யுக்தி, மோட்சம், பரலோகம், தேவனுடைய ஈவு கிடைக்காது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தோல்வி நம்முடைய ஜீவிதத்திலே நாம் நடந்து செல்லும்போது, ஒருவேளை நம்முடைய காரியங்கள் வெற்றியாக இல்லாமல் தோல்வி என்று வரும் என்றால், அந்த தோல்வியினாலே பயந்து அந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பை கொடுக்கும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தோல்விதான் ஒரு வெற்றிக்கு ஆரம்பம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற தமிழ் கூற்றுரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் செல்லும்போது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே என்று மனம் வந்து பின்வாங்கி போய்விட்டால் அது நமக்கு உகந்த நன்மையை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் எடுத்த முயற்சி ஒருவேளை நமக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும், வாழ்க்கையில் நாம் பெற முடியாத துக்கங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அனுபவிக்க நேர்ந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். என் தேவக்கரம் உங்களை வழி நடத்தும். நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை துக்கங்களாக இயலாமையாக இருந்தாலும் அதற்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். நீ எதை பலவீனம் என்று எண்ணுகிறாயோ அதை பலமாக்கி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே,
பின்னடைந்த பிள்ளைகளுடைய ஜீவிதத்தை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் இழந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். சற்று யோசிப்போம். தேவ சமூகத்தில் தேவன் கொடுத்த அந்த விசுவாச பாதையில் பின்னடையாத ஒரு மனிதன். ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு, இங்கு லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதே போல நமக்கு இக்கட்டு காலங்கள் வரும்போதெல்லாம் நாம் யோபுவை நினைத்து கொள்ள வேண்டும். வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, அப்சலோம் தான் வாழ்ந்த காலத்தில் உச்சங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அவனிடத்தில் எந்தவித பழுதும் இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் எவ்வளவு போராட்டத்தில் பங்கு பெற்றான் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அவன் சற்று பின்னடைந்து விட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நிலை என்ன என்பதை நாம் அறிய முடியும். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களில் சில சம்பவங்களில் பின்னடைவு அடைந்து விட்டோம் என்றால் அதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் அனுபவ ரீதியாக அனுபவிக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே. உன் முயற்சி உனக்கு வெற்றியை தரும். அதை நீ பார்க்கும்போது உனக்கு தோல்வியாக இருந்தாலும் நீ முன்னேறி செல்லும்போது தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். இவ்வளவு பெரிய தூரமா, இவ்வளவு பெரிய பணியா என்று நீ எதிர்த்து அது உனக்கு தடையாக எண்ணும் என்றால் அந்த தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நீங்கள் கடந்து வர வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அனுபவத்திற்குள்ளாய் நம்ம ஒப்புக் கொடுக்கிற ஒரு ஞானத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். எனவே கலங்க வேண்டாம். நான் உன்னை திக்கற்றவனாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் என்னால் முடியவில்லை என்று இயங்குகிற பிள்ளைகள், என்னால் இதை நடத்த முடியவில்லை என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்னிட்டு செல்லாதே. இந்த முயற்சி நீ செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிட்டேன். இந்த பணி என்னுடையது. இந்த பணியை நீ செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேலையை அசதியால் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றுதான் வேதம் நமக்கு எரேமியா பக்தன் சொல்லுகிறார். ஊழிய பாதையானாலும் சரி, குடும்பத்தை நடத்தக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு பணியில் அமர்த்தப்பட்டு இது முடியவில்லை என்று சொல்லி வேறொரு மாற்று பணிக்கு போவதாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சாபத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பணி ஆண்டவர் கொடுத்தார். அந்த தேவன் நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் கலங்காமல், பின்னிட்டு பாராமல், உங்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய குணங்களுக்கு நீங்கள் திரும்பி செல்லாமல் உங்களை முற்றிலும் ஆண்டவருக்குள் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்வார். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இயலாமை என்கின்ற ஒரு அபத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி நாங்கள் வெற்றி பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கால்கள் அது தூரம் என்று நினைத்து, அது சஞ்சலம் என்று நினைத்து, அது தவிப்பு என்று நினைத்து நாங்கள் பின்னிட்டு செல்லாதபடி இந்த உலகம் எங்களை பின்னால் அழைத்து வர வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த அழைப்பிற்கு நாங்கள் சென்று விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய கண்கள் ஆண்டவர் உம்மை மாத்திரம் நோக்கி செல்லுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கேட்கிற அன்பு பிள்ளைகள், இதை தயவு கூர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆண்டவருடைய பணியினை நாம் தொடர்ந்து செய்வோம். ஆமென்.